பகுத்தறிஞ்சு வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்து பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஒரு வெட்டு ஒரு வந்து அப்பா வாங்கி தர மாட்டேங்க தம்பி இத்தனை பேர் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க போதும் போ நன்றி 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 ஓகே 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 ப்ரோ இதெல்லாம் கட்டிங்க போட்டிருக்காண்டா ஒரு தடவை கும்பிட்டு பார்த்துருக்கேன் 7 தடவை இப்படி இப்படின்ற என்ன என் உயிர்கள் இதெல்லாம் எங்க அண்ணன் தம்பி ஆனா ஊட உட்காந்த ஆளு ஒண்ணுக்கு போக முடியாது நாடக நடிகை ஒண்ணுக்கு இருக்க முடியாதாம்ல ஏய் ஒண்ணுக்கு இருக்க முடியலன்னா துண்டை மடிச்சு உள்ள வச்சுக்கோங்கடா சரிண்ணே இங்கே வர முக்குளிப்பான கொஞ்சம் சாறு போச்சு ஏத்துப்பு சாமியை நிப்பாடி விட்டு மற்ற வேலையை பார்க்குறேன் ஹலோ ஹலோ அத்தான் சீனி எப்படி இருக்காரு நல்லா இருக்கா பார்த்துக்கலாம் அருமையான ஆப்ரேட் கருப்பையும் காப்பாற்றி தரேன் அத்தாண்ட பேசுறேன்னு சொல்லுங்க நல்லா இருப்பார் போ எனக்கு நீ மாப்பிள்ளை வேணும் போ ஒரு 500 ரூபா ஒரு பாய் சரி மதுரை கடை சந்தனமா மதுரை கடை சந்தனமா பொல்லாத வாண்டி முனி உனக்கு மானா மதுரை சேவை கட்டா பொல்லாத வாண்டி முனி உனக்கு மானா மதுரை சேவை கட்டா 5 சடபரசி வர 5 சடபரசி வர தாயமங்கல முத்துமாரி தாயமங்கல முத்துமாரி ஏலே பாட்டு மாதிரி பாடுறா கண்டாளி மனே வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி 16 நாங்க என்ன தெரியலன்னு சொல்ற மாதிரி சொல்ற சமாளிப்ப கட்ட தொண்ட முண்டை அழகு சடை தோரணையிட அழகு சடை தோரணையிட விடத்தோகுளம் கிராமத்தில கட்டண கட்டழகி கட்டண கட்டழகி ஊரை யாரும் உன் புருஷனா சொல்லுவேன் விடத்தோகுளம் கிராமத்தில கட்டண கட்டழகி நமக்கு செல்லாயம்ம குடியிருக்கா குங்கும பொட்டழகி
இன்னைக்கு கைதட்ட இவங்க பூரா ஜாமியாடி மத்தால என்ன ஆன்மீகவாதியா கைதட்டலாம். மாலையை போடுங்க, பூ காஞ்சி போயிடாம. இங்கே பப்பனா அடிக்க மாட்டது அருமை என்ன வாங்கடா பிரயத்தனி பையனே. மாலை காஞ்சி வச்சுன்னா மயிரை பிடிங்கி தெரியுவா. அந்த ஆந்தைக்கு ஒன்று ஓட்டு விடு. இந்த மண்டி ஓட்டேன் இவனுக்கு ஒன்று ஓட்டு. அண்ணன் மண்டி போட்டு என்னண்ணே ஒன்று புளியமத்து பறக்குவேன். சரி சரி. பூஜாரிக்கு ஒன்று ஓட்டுவேன். எனக்கு ஒரு கதம்பம் போட்டு விடு. மாநில கௌரவப்படுத்திய மறக்க முடியாத எத்தனை கிராமங்கள் இருந்தாலும் அதில் ஒரு கிராமமாக நாங்கள் தினசரி நினைக்கக்கூடிய விடத்தோகுளம் கிராம பொதுமக்களுக்கும் குறிப்பாக வெளியூர்ல இருந்து டூவீலரில் எடுத்துக்கொண்டு வந்தவர்களுக்கு நன்றி. ஓஜி டூவீலரில் ஏறி வந்தவர்களுக்கு நன்றி. ஓஜி டூவீலரில் வர்றாலே ரொம்ப கஷ்டப்படுவேன். நீ நாடகமே பார்க்க மாட்டேன், உன்னை கூட்டு வந்த ஆளையே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவன் நகண்டா இவனும் நகலுவேன். அவன் ஒன்றுக்கு இருந்தால் இவன் சும்மாவது கையிலே தூக்கணும், இல்லாட்டி ரோசப்பட்டு விட்டு போயிடுவாங்க. தெருவில் தெரியல. என்னப்பா ரொம்ப நேரம் மாலை போட்டெல்லாம் மடுவில் வண்டு கடிச்சிரும்னே. ஆமாடா, அன்னைக்கு ஒரு ஊரில் அப்படி தான் செங்கோலையை கடிச்சு பிடிச்சடா. ரூம் பாய், இந்த மாலையை தண்ணி தொலைச்சு போய் வச்சிடாத மாடு தவணியில். அப்போ ஒன்று இப்போ ஒன்று. வணக்கம்டா புள்ள மேடையில இருந்து. இவங்க படிச்சு மைத்த புடுங்குறாங்க. எத்தனை போல குடிய கெடுக்க போறான தேவலாம். என்ன 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 சரக்கு வாங்கிட்டு வருவா இல்ல? ஏன் விசில் அடிக்கிற? பேரன்பு கொண்டு என் உயிருக்கும் உயிருக்கும் மேலான என் அண்ணன் தம்பிகளே, எங்க அக்கா தங்கச்சிகளே, தமிழன் எங்கெங்கு உலக நாட்டில் இருந்தாலும் சரி அத்தனை தமிழர்களும் எனக்கு சொந்த பந்தம் என்பதை மேடையில் சொல்றேன். சாதி மதம் அப்பாறுபட்டது அந்த தமிழன். ஒரு இடத்துல பைக்கில் போய் நீ விழுந்தவனே உன் ஜாதிக்காரனை தூக்குவேன் கிடையாது, தமிழன் தான் காப்பாற்றுவேன். அதனால நீங்க எல்லாருமே ஒற்றுமையா 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம வாழணும். அப்படித்தான் சொல்றேன். கொஞ்சம் வளர்ந்துட்டா காசை வெட்டி போடுறானே, காசை வெட்டி போடுறேன், செய்வனை வைக்கிறேன். இந்த பொம்பளையாலாம் இடம் இல்லையாத்தா? உட்காருங்க மேடம், உட்காருங்க. சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டு வந்தியா என்னன்னு தெரியலையே. போன நினப்பு பூரா இங்கே தானே இருக்கும். வீட்டில் பூனை பால் குடிச்சிருமா, அதை குடிச்சிருமா? என்ன அதிசயம் மயில வச்சிருக்கிறியா? என்ன எதுவும் வெதரில் எறும்பு கடிச்சு பிடிச்சா என்ன ப்ரோ? நேற்று வள்ளிதரமா நாடகம் சைடில் தெரியலையா? அப்போ அப்படி இங்கே வாங்கினேன். இங்கே பாருங்க, லாரி வந்தோன்னா ஏறி போவான் கடாவட்டுக்கு. நான் என்ன செய்வேன்? தயவு செய்து நிக்கிற ஆளுங்க உட்காருங்க. போ உட்காருங்க. கோச்சுக்காம கோச்சுக்கிட்டே உட்காரு. சேர் மறைக்குதா? இது மறைக்குதா? நீங்க 4 பேர் மாட்டாங்க, வண்டி ஏறி வீட்டுக்கு போங்க. நாடகம் தெருவில் தெரியட்டேன். நான் என்ன செய்ய? இது பூரா கம்ப்யூட்டர் காலம். இந்த காலத்துல கைபேசியில எல்லாமே வந்துருச்சு. அப்படி வரும்போது தமிழகத்தில் உள்ள தமிழன் வாழக்கூடிய கலையை ஊர் திருவிழாவில் போட்டு அழகு பார்க்கிற பத்தியெல்லாம் உங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி. நாடு கட்டு போல இந்த சின்ன பையன் முதற்கொண்டு கட்டு போனேன். என்னன்னு கேட்டா, தாய் தாய்ப்பையும் பொம்மை படம் பார்க்குறாங்கன்னு வச்சு கொடுக்குறேன். அவன் நீக்குற படம் பார்த்துறேன். பார்த்துட்டு அப்பாட்டையே போய் சொல்கிறேன், ஒரே இடத்துல 7 பேர் கொட்டாக ஓடுறாங்கப்பா, ஒரு மாதிரியா கம்பு ஊன்றாங்கன்னா அவங்க அப்பா செருப்பு அடிச்சு அது நீக்குறக்காரன்டா வைடா. பிள்ளைகளை கெட்டு போவது காரணமே கைபேசிதான். அதே மாதிரி எந்த கெட்ட வழக்கம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று இருக்கணும். அதே மாதிரி தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு என்பது காதல் வைக்கலாம், அது மேல் வெறி வைக்கக்கூடாது. எல்லாரும் சொல்றேன் இளைஞர்களாம். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாடை 1 வருஷம் ஃபுல்லா தன்னுடைய வயிறை பட்டினியா போட்டு அந்த காளைக்கு பசியை போக்கி விட்டு வீரத்தின் அடையாளம் ஜல்லிக்கட்டு காளையை நீங்க கொண்டு போறீங்க. ஆமாப்பு, நிறைய இளைஞர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் சொல்றேன், அது வெறி கொண்டு தெரியக்கூடாது. அதுல ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கா? பேருதான் 10,000 ரூபாய் செலவழிச்சு ஒரு மாட்டை ஏற்றிட்டு போய் 10 பேர் தொங்கிட்டே போவேன். 50 பேருக்கு சரக்கு வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து திடீர்னு மாடு பார்த்தா டபக்குன்னு போயிடுது. அதுல மாட்டுக்காரன் பண்ற அலும்பு தாங்க முடியல. உன் சொந்த மாடா இருந்தாலும் தள்ளி போய் நில்லுவேன். முண்டை பக்கத்தில் நின்றுட்டு மாடு வாடியில் வர்றதுக்கு முன்னாடி அழகரு வாடா
பாடா உங்க அம்மா அவனை போடுறா, கோத்தா புடிச்சு போடுறா, கடைசியில் இவனை வெதரில் ஊத்திடுறான். இவன் இப்படி படுத்துக்கிட்டு ஓமாடு எப்படி இவனை குத்துச்சு எப்படியே தெரியல. வாடை எடுக்கும், வாடை எடுக்கிறதுக்குள்ள போட்டு தெளிச்சு ஏன்டா முண்டை அதனால ஓமத்திர வாடையா எடுக்க. காளை என்பது என்ன? நீ எதுக்காக கொண்டு வர? மாடியிலே யாரு நின்றாலும் அவனை தூக்கி போட்டு வாடா எனக்கு பேர் வாங்க அப்படின்னு சொல்லி தானே மாட்டை கொண்டு வர. அப்படியே மாட்டுக்காரன் முன்னாடி போய் நிக்கிற, நிக்க கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வா சொல்றேன். அதே மாதிரி பெண்களுக்கு ஒன்று சொல்றேன். ஆத்தா, உங்க எல்லாத்தையும் பாதுகாக்கிறது யாருன்னா கட்டின கணவன் தான். வீட்டுக்காரன் மட்டும் மறந்துடாது. என்னத்தை நீ வீட்டுக்காரன் காலில் தொட்டு கும்பிடுத்தானே அடுப்பே வத்த வைப்ப. இப்போ பூரா எல்லாம் ஆம்பளை ஊராந்தே தோசை சுடுறேன், பொண்டாட்டி ஊரா அட்டன கால் போட்டு சீரியலில் பார்க்குறேன், டிவி புள்ளி புள்ளியாக அடுக்குது, நாளைக்கு வேலை பார்க்கணும். இவங்க பூரா 2020 கிரிக்கெட்டை பார்த்துட்டு பறிச்சு எழுங்க புடுங்க நாப்பில் இருக்கும். பிரிப்பேடு இங்கே விளையாடாத, மொட்டை மாடியில் போய் விளையாடு. மொட்டை மாடியில் போய் பிரிப்பேடு விளையாண்டு எங்கள் ஊரில் கலவரத்தை எடுத்து விட்டாங்க. 4 வயலில் மேலே சேர்ந்துட்டு மொட்டை மாடியில் வீட்டுக்குள்ளே ப்ரோ சந்துக்குள்ளே வரேன் ப்ரோ, உங்க பக்கம் ஒருத்தர் நிற்கிறேன் ப்ரோ, ஊருக்கானே போகிறேன், இவனை திருடி வந்துட்டேன், அருவாக்கம் போயிடுறா. வின். இது விழிப்புணர்வு. ஐபிஎல், ஆமா ஐபிஎல் கிரிக்கெட் பாடு, மாசம் உனக்கு 1 லட்சம் ரூபாய் ஏறும். நம்ம வேலை பார்த்தாத்தான் ப்ரோ நமக்கு சோறு. யாரையும் நம்பி வாழாதீங்க, உங்களை நீங்க நம்புங்க, உங்களுக்கு நீங்க தான் அழகு. அதே உண்மை. கைதட்டினாலு கூட என் கருத்தை கேட்டு கைதட்டல, ஏதோ சொல்லிவிட்டேன் தட்டுவேன், அங்கிட்டு போய் என்னை கோத்தவமான வைவேன். இவன் ஒரு பப்புன்னு கண்டாலுமே போட்டு அறுக்கிறான்டா. ஆனால் அப்படி பேசும்போது கூட இந்த எம்கேஆர் உங்க உள்ளத்தில் இருக்கேன் பாரு, இதை நினைச்சு நான் பெருமை அடைகிறேன். இதுல பொண்டாட்டிக்கு தெரியாம நம்மெல்லாம் தண்ணி அடிக்கிறான். ஏன் சில பேர் இப்ப தண்ணி அடிக்கிறான்னா அவ்வளவுதான், ஓசு லென்த் இல்லை. பூரா கணேஜ் போயில மயிர் போயில போட்டு பூரா பேருக்குமே ஆண்மைத்தன்மை குறைஞ்சிருச்சு. அது சரக்கு உள்ள போட்டால் டெம்பர் கிடைக்கும், அப்போதான் நீண்ட நேரம் லாங் டொங்காஸ் லாங். இதில் என்ன ஒளிமறைவு? ஒன்றும் கேட்கலையாப்பு, நீ வீட்டுக்கு போகிறது நல்லது. ஊரே சிரிக்குது, உனக்கு ஒன்றும் கேட்கலைன்னா இந்த வயசில் கேட்டானே கேட்காட்டானே எதுக்கு வர்ற? வீட்டில் படுது போல் இளவங்கர் இருக்கும்போது வரையக்கூடாதுப்பா, புடி தள்ளி விட்டு வெதரம் வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஆத்தானால் வராது, கோத்தானால் வராது. தண்ணி அடிக்கும் போது நம்ம தான் மாட்டிக்கிறோம். நல்லா கணிச்சு வர ஒருத்தி அப்படித்தான் குடிச்ச உடனே பொண்டாடிக்கு தெரியாம வாட வரக்கூடாதுன்னு புளியங்குலைய பிடுங்கி திம்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் திண்டுட்டு கொப்பளிப்பேன், கொப்பளிச்சுட்டு மச்சான் வாட வருதானே பாருங்க, மறுபடியும் லைட்டா வருதியா, 10 பாசு வாங்கு, 10 பாசு போடுவேன், போட்டு தண்ணியை கொப்பளிச்சுட்டு லைட்டா வருது. நிஜாம்பாக்கு அம்புட்டும் அகத்திக்கூல அம்புட்டி மென்றுட்டு பொண்டாட்டிட்டு போகும்போது மாட்டிக்கிடுவேன். எல்லாத்தையும் போட்டு முண்டை சிப்பை போடாமல் போயிருப்பேன் பேண்டில். அதனால சொல்கிறேன், இந்த நாட்டிலே குடித்தவரெல்லாம் கெட்டவர்கள் இல்லை, தீய பழக்கம் உள்ளவர்களெல்லாம் கெட்டவரெல்லாம் கிடையாது, எல்லாருமே நல்லவர்கள். நீங்கள் பழகின பழக்கத்தை நாளடைவில் விட்டீங்கன்னா 100 ஆண்டு காலம் நீங்கள் வாழும். நானும் பெருங்கொண்ட ஒரு குடிகாரம் என்பதை இந்த மேடையிலே வெட்டவெளி பொட்டலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி பெருங்கொண்ட குடியார். எனி டைம் கட்டிங்க போட்டாதே வெளியே வருவேன். ஒரு ஊரில் கட்டிங்க கொடுக்கலன்னா நாடகத்தை கருத்து போடுவேன், அப்படி ஒரு டேஞ்சர் பப்புன்னு நான். ஆனால் 7 ஆண்டு காலமாக குடியை மறந்தேன். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். இது விளம்பரம் இல்லை, பெருமை மயிரெல்லாம் கிடையாது. என் தம்பிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு. கோமாளி ஓடுற அண்ணே எம்கேஆரே அவளை செய்கிறாரா, நம்ம அரசாங்க வேலை பெரிய வேலை பார்த்தா நாளைக்கு ஏழை வேலைக்கு செய்யணும்னு நீங்கள் முன் வரணும் ஐயா. இந்த கைதட்டுற வேலை கஞ்சா போட்டிருக்காண்டா, சிச்சுக்க வெக்கமா இல்லாம. அதே மாதிரி இந்த கூட்டத்துக்குள்ளெல்லாம் கோயில் இல்லாத ஆளுக்கெல்லாம் மண்டை காயுமே. அது ஒரு டைலாக் சொல்லிக்கிறாங்க, மண்டை காயுது. ஆமா, மண்டை பெரிய வடச்சட்டி காஞ்சவனே அப்படியே 10 கிலோ சிக்கனை போட்டு பொரிச்சிருவேன். அது கேட்கும் போதே நல்லா கேட்பாங்க, ப்ரோ கோயில ஓடுவீங்களா? அவன் ஒரு ஓட்டுக்கு தான் வச்சிருப்பேன். அவன் சொல்லுவேன், ஒரு ஓட்டுக்கு தான் இருக்கு, கொஞ்சம் கொடுங்க ப்ரோ, ஒரு பாக்கெட்டே வாங்கி தரேன்டுவேன். அவன் கொடுத்துருவேன், பூராத்தையும் கொட்டிடுவேன். அவன் கொட்டிக்கிட்டு ஒத்தலவேன்,
அவன் கொடுத்தவன் தாலி வெட்டி உதஞ்சு. என்ன கவட்டுக்குள்ளே வச்சு தேய்ப்பாங்க? என்னப்பா கவட்டுக்குள்ளே வச்சு தேய்க்க? அங்கேதான்டா சால்ட் வர்ற இடம். அதுலேயும் சில பேர் புயலை ஓட்டுறதுக்கு டெக்னிக்கெலாம் கொடுப்பாங்க. இங்கே வச்சா பொத்துரும் ப்ரோ, அப்புறம் இங்கே வைங்க, இங்கேயும் பொத்துருச்சு ப்ரோ, இங்கே வைங்க பொத்துருச்சு ப்ரோ, பொத்துருச்சு வெதரில் வைங்க ப்ரோ. அதில் சுரு சுருன்னு இருக்கு, நீர் அங்கே அடிக்கும். வெதரில் எப்படின்னு வைப்பாங்க? அதை வச்சிருக்கேன், அந்த கிளச்சி பாரு. அதே மாதிரி டூலர் பைக்கில் போற இளைஞர்களே, பெரியவர்களே எல்லாத்துக்கும் சொல்றேன், எல்லாரும் கொட்டையில வைங்க. எம்கேஆர் வாழுக. ஆமா, நான் 2 தடவை பிரசிடன்ட் இல்லை. தலைக்கவசம் உயிர் கவசம். ஒரே ஒரு விஷயம், விழிப்புணர்வு தான் எல்லாமே. நீங்க சாதாரணமாக போகும்போது 11 மணிக்குள்ள போறவே 30-40 தான். 12 மணிக்கு ஒரு கோட்டரை போட்டவனே, மச்சான் லாரி வருது, லாரி மயத்தை பிடுங்கினே பாரு, ஓவர் கட் பண்ணுறேன், பட்டார்னு அடித்து 2 பேர் 108 போயிட்டு இருப்பாங்க. அதில் தெளிச்சவே சொல்லுவேன், நான் சொன்னேன் கேட்கல, லாரியில் விட்டுங்க போலனாடா. முதல்லாம் காவல்துறையிட்ட போய் எல்லாரும் பேரம் பேசலாம். அப்படி டவுனுக்குள்ளே போகும்போது, எங்கள் பெரியம்மாவுக்கு வயிற்றில் கட்டி சார், பெரியாஸ்பத்திரியில் சேர்த்துருக்காரு சார், உயிருக்கு ரொம்ப 200 தான் சார் வச்சுருக்கேன், ஆப்பிள் வாங்க. சரி தொலைஞ்சோட முண்டை. இப்போ தப்பிக்கவே முடியாது. டவுனுக்குள்ளே புள்ளிங்கோ, போலீஸ்கார பார்த்தனே அப்படியா கொத்தா போடா கேட்டியா, அவனுக்கு ஒரு 5000 போட்டு விடுங்க. TN 43-45 கிரிச்சு பிடிச்சி கரைச்சி 5000 விற்கும் போது நோனி அந்துவோம். விற்கும் போது சவுடால வைப்பாங்க. நம்ம வண்டி 57 ரூபாய்னா உங்களுக்கு தர்றேன் ப்ரோ, சத்தமே வராது ப்ரோ, சைலண்ட் திரும்பினா சுமுத்தா இருக்கும். அப்படியா 57,000 இந்த காசை வச்சுக்கோங்க. ஃபைன் எவ்வளோ இருக்குன்னு செல்ல பார்ப்பேன், 70,000 இருக்கும். அதோட மண்ணெண்ணெய் வாங்கி எரிச்சு விட்டு விபதி எடுத்து பூஜிக்கிட்டு, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா. இன்னைக்கு ஆண்கள் பெருத்து விட்டார்கள் தமிழகத்திலே. பொண்ணு கிடைக்கல, பொண்ணே கிடைக்கல. பூரா ஒருத்தனுக்கு ஒருத்தன் விசாரிச்சுக்கிறேன், உங்களுக்கு வயசு என்ன ப்ரோ? 38. உங்களுக்கு 40 தாண்டுது. கப்ளிங் கப்ளிங் லேது தொங்காசு சீமக்கூரில் மண்டி போட்டுக்குருவேன். மண்டி போட்டு ஜன்கன்னு மண்டி பண்ணி பாடி வச்சுருவோம். மண்டி போட்டு சங் சங் பங் பங்குன்னா என்னண்ணே? பாம்பு பண்ணுவாங்க தம்பி, ஒரு வேலையை போகிற அரைஞ்சூரியம் சலக்கணும். இளைஞர்களுக்கு புரியுது, தெரியலன்னா சொல்லி கொடுறா. என்ன பிளாக்கில் போய் தான் சரக்கு கேட்பான். ப்ரோ பிளாக்கில் ஏதாவது கட்டிங் கிடைக்குமா? இப்போ பொண்ணு கேட்குறாங்க, ப்ரோ உங்கள் ஊரில் எதுவும் செகனட்டில் இருக்கா? 2 உள்ள தாயும் 3 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, நான் சேர்ந்துக்கிறேன், வேற என்ன செய்ய? இவன் எல்லாம் எதுக்குடா வரையாமே? ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1350 செம்புரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேய்க்க 4 பேரை வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் காசு கொடுத்து சம்பளத்துக்கு வச்சிருந்தேன். மதில் இருந்து நத்த ரோட்டில் இடம் கிரு கிருன்னு விலை ஏறுதுன்னு ஒரு 100 ஏக்கரை வெள்ளை கலர் கல்லை உண்டி பெயிண்ட் அடிச்சு ஒரு செக்யூரிட்டியை போட்டு வச்சிருந்தேன். நகை நல்ல ரேட்டுக்கு போகுது, இடம் கை கொடுக்காட்ட நகை காப்பாத்திருமுன்னு ஒரு 150 ரூபாய் நகை எடுத்து வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டிக்கு விட்டா சடக்குன்னு கோடீஸ்வரன் ஆக முடியாதுன்னு மதுரை பெரியார் கிட்ட ஒரு ஆபீஸ போட்டு அங்கே 6 பேத்த சம்பளத்துக்கு போட்டு 100க்கு 10 பைசா மீட்டர் வட்டி விட்டு இருந்தேன். சரி இவ்வளவு சொத்து பத்து இருக்கே, நம்மளை எவனாவது போட்டு தள்ளிட்டா போச்சே என்று சொல்லி ஒரு 20 பேரை முன்னாடியே டாட்டா சுமோல போக வச்சிருந்தேன். நல்ல சரக்கு பிராண்டு ஃபாரின்ல இருந்து வாங்கி சாயந்தரம் சரக்கு அடுக்கி பழக வச்சிருந்தேன். ஒருவேளை வீட்டுக்கு போனா பொண்டாட்டி நம்மளை எரிஞ்செறிஞ்சு விழுகிறான்னு பக்கத்திலேயே நத்தம் பஸ் ஸ்டாண்டு ஒட்டியே ஒரு பொம்பளையை சேர்த்து வச்சிருந்தேன். அடா அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அடா அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். வண்டி வச்சிருந்தேன், 4 மரத்தை நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன்.
சரக்கு என்னன்னைக்கு எவ்வளவு பைனான்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சரக்க மாத்தி மாத்தி அடிச்சு உடலும் தாண்டா வெந்தது. 20 வருஷமா கொண்டாட்டி பிள்ளைய தேவையில்லை, கட்டுன மனைவி தேவையில்லை, பழகுன நண்பர்கள் தேவையில்லை, இந்த சரக்கு தாண்டா உலகத்துல உசுருன்னு நினைச்சு 20 வருஷமா தண்ணிய மட்டும் குடிச்ச ஆளுக்கு சிறப்பரிச்சாரு பார்வை இப்போ பங்குது. ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் 50 நம்பரை ஆடு வச்சிருந்தேன் அழகு நேசு வண்டி வச்சு அலம்பரத்தை நெல்லு வச்சு நல்ல உடம்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போட்டு முடியா இந்த நிலையாத்து அடாத்தனையும் போட்டு முடியா இந்த நிலையாத்து வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்தில் நமக்காக பிறந்து ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி சென்ற முப்பாட்டன் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம வாழணும்னு மேடைக்கு கூட்டத்தில் அதுலையும் தண்ணி அடிச்சு வந்தாலும் என்னை கோத்தங்கம்மானு வந்தாலும் உதுத்து புட்டு கேவலப்பட்டு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் ஆடு வேற கண்டாளி மனை இது ஆடு இல்லையாடா இளங்குடி ஒரு மாதிரி தெரியுது. மறுபடியும் ஆடு வச்சிருந்தேன் இலை மறுபடியும் வாசிக்க சொன்னா ஆடு வச்சிருந்தேன் பாப்பு பாட்டை கருத்துப்பட்டு என் துணியை குடிக்குமே இங்க அல்ல அடிக்க போனா காசு கேப்ப. ஹலோ என்னப்பு அருள்மிகு ஸ்ரீ செல்லத்தம்மனுடைய பங்குனி உற்சவ விழாவை முன்னிட்டு இன்று 2ஆம் நாளாக அண்ணன் தம்பி ராதாகிருஷ்ணன் குழுவினரின் ஸ்ரீ வள்ளியூர் நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இந்த நாடகத்துக்கு வருவதற்கு அத்தனை உள்ளங்களும் வருக என்று கிராமத்தின் சார்பாக வரவேற்று இங்கே நடித்து கொண்டிருக்கும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு